ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புல நாளைக்கு ரிலீஸ் ஆக போற கூலி திரைப்படம் அட்வான்ஸ் புக்கிங்ல இதுவரையும் எந்த படமுமே செய்யாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இதுவரையும் அட்வான்ஸ் புக்கிங்ல ஓவர்சீஸ்ல எவ்வளோ, இங்க தமிழ்நாட்டில் எவ்வளோ, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானாலே ஓப்பன் பண்ணி ஒரு பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கு. உலகம் முழுக்க இந்த படம் அட்வான்ஸ் புக்கிங்ல ஒரு பெரிய வசூல் அது எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். ரொம்ப டீட்டெயிலாக பார்ப்போம். இது இல்லாமல் நிறைய படங்களோட வசூலை பார்க்க போறோம். வார் 2 படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் பார்க்க போறோம். நிறைய படத்தோட வசூல் அது என்னென்ன படம் அப்படிங்கிறதெல்லாம் வீடியோக்குள்ள பார்த்துடலாம். நேற்று வீடியோவில் நான் வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன். இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன். இதுதான் அந்த ஃப்ரேம். இது என்ன படம் அப்படிங்கிறத நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஆமாங்க, ஒரு கைதியின் டைரி தான். ஸோ இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ டுட்டோரிங் லோவர் மேக்ஸ் அப்படிங்கிற ஒருத்தவங்க, அவங்க பேர் தெரில, அடுத்த மென்ஷன் பண்ணிருங்க. ஸ்ரீ பரத் அப்படிங்கிறவங்க, ஜெர்ரி ஷான்லி, கார்த்திக் ராக், நூர் மாஸ்கி, 100 ஃபேஸ், இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க, கமெண்ட்ல போடுங்க. ஃபேண்டாஸ்டிக் 4 இந்த படத்தோட டே 19, இந்தியாவில் 24 லட்சம், டோட்டலாக 44 கோடி 36 லட்சம். ஸோ டோட்டலாக இந்த படம் $437 மில்லியன், $3825 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு. வெப்பன்ஸ் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் திரைப்படம் டே 5 இந்தியாவில் வந்து 62 லட்சம், டோட்டலாக 4 கோடியே 72 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. $81.2 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. 710 கோடி, $38 மில்லியன் இந்த படத்தோட பட்ஜெட். சையாரா திரைப்படத்தோட டே 26 இந்தியாவில் 1 கோடியே 77 லட்சம், உலகம் முழுக்க 2 கோடியே 55 லட்சம். 388 கோடியே 20 லட்சம் இந்தியாலையும், 536 கோடியே 96 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. பெரிய கலெக்ஷன் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த படம் போற போக பார்த்தா 600 கோடி கிட்ட கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கும் போலயே. ஏன்னா ஓவர்சீஸ்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு. தடாக் 2 அப்படிங்கிற படம் டே 12 இந்தியாவில் 72 லட்சம், டோட்டலா 77 லட்சம், உலகம் முழுக்க 29 கோடியே 4 லட்சம், உலகம் முழுக்க இது வரையும் டோட்டலா கலெக்ட் பண்ணியிருக்கு. 55 கோடி பட்ஜெட். சன் ஆஃப் சர்தார் 2 இந்த படத்தோட டே 12 இந்தியாவில் 1 கோடியே 39 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 55 லட்சம். டோட்டலா 52 கோடியே 61 லட்சம் இந்தியாலையும், 62 கோடியே 4 லட்சம், உலகம் முழுக்க 150 கோடி பட்ஜெட். ஷூ ஃப்ரம் ஷோ அப்படிங்கிற கன்னட திரைப்படம் தொடர்ந்து பெரிய கலெக்ஷன். நேற்று டே 19 கர்நாடகாவில் 1 கோடியே 75 லட்சம், உலகம் முழுக்க 2 கோடியே 25 லட்சம். 73 கோடியே 62 லட்சம் கர்நாடகாலையும், 88 கோடியே 83 லட்சம் இந்த படம் வந்து உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 5 கோடி பட்ஜெட். ஆக்சுவலா ஒரு பெரிய வசூலுங்க. இது எப்படிப்பட்ட ஒரு வசூல்னா, ரீசெண்டா மலையாளத்துல, அதாவது ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி மலையாளத்துல ரிலீஸ் பண்ணி பெரிய கலெக்ஷன். இப்ப தெலுங்குலயுமே செம்மையா போய்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல தமிழ்ல கூட டப் பண்ணி ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அது ஒரு ப்ராசஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். அப்புறம் மகாவதார் நரசிம்மா இந்த படத்தோட டே 19 இந்தியாவில் 11 கோடியே 10 லட்சம், 12 கோடியே 85 லட்சம், உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. சரியான இன்க்ரீஸ் இருக்கு டே 18க்கும் டே 19க்குமே. டோட்டலா இந்த படம் இந்தியாவில் 211 கோடியே 35 லட்சம், உலகம் முழுக்க 229 கோடியே 47 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 20 கோடி பட்ஜெட். தொடர்ந்து இந்த படம் பெரிய கலெக்ஷன் ஒரு 300 350 எல்லாம் தாண்டி போகும் போல. சுமதி வளவு அப்படிங்கிற படம் டே 12 கேரளால 49 லட்சம், உலகம் முழுக்க 64 லட்சம், 13 கோடியே 29 லட்சம் கேரளாலையும், 18 கோடியே 73 லட்சம், உலகம் முழுக்க 5 கோடி இந்த படத்துக்கு பட்ஜெட். அப்புறம் கிங்டம் திரைப்படத்தோட டே 13 ஆந்திரா தெலுங்கானால 35 லட்சம், உலகம் முழுக்க 44 லட்சம், 81 கோடியே 38 லட்சம் வந்து வசூல் பண்ணி இதுவரையும் இது வசூல் ரீதியா ஒரு தோல்வியை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. கன்ஃபார்மே பண்ணிடலாம், ஒரு தோல்வி திரைப்படம் தான். ஆந்திரா தெலுங்கானால கூட ரெக்கவர் ஆகல. மாரிசன் திரைப்படத்தோட டே 19 தமிழ்நாட்டில் 5 லட்சம், உலகம் முழுக்க 6 லட்சம், டோட்டலா 7 கோடியே 31 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 8 கோடியே 36 லட்சம், உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 10 கோடி பட்ஜெட். ஹவுஸ்மேட்ஸ் அப்படிங்கிற படம் டே 12 தமிழ்நாட்டில் 8 லட்சம், உலகம் முழுக்க 9 லட்சம், டோட்டலா 2 கோடியே 56 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 2 கோடியே 72 லட்சம், உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் தான் டைம் இருக்கு, நாளைக்கு கூலி வந்துடும். ஸோ வாய்ப்பே இல்லை. தலைவன் தலைவி திரைப்படத்தோட டே 19 தமிழ்நாட்டில் 77 லட்சம், உலகம் முழுக்க 92 லட்சம், டோட்டலா 64 கோடியே 42 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 91 கோடியே 77 லட்சம், உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 25 கோடி பட்ஜெட். நாளைக்கு ரிலீஸ் ஆக போற வார் 2 ஆக்சுவலா இந்தியாவில் நல்லாவே கலெக்ட் பண்ணியிருக்கு. அட்வான்ஸ் புக்கிங்ல ஓவர்சீஸை பொறுத்தவரையும் தான் ஒரு பெரிய தடுமாற்றம் தெரியுது. யுஎஸ்ஏ பிரீமியர் பிளஸ் டே 1 சேர்த்து இந்த படம் $535K, 4 கோடியே 68 லட்சம். அப்புறம் ஓவர்சீஸ்ல இந்த படம் டோட்டலாவே $910K, 7 கோடியே 96 லட்சம். இந்தியா முழுக்க இந்த படம் 20 கோடிக்கு மேல வசூல் பண்ணியிருக்கு. அட்வான்ஸ் புக்கிங்ல கலெக்ட் பண்ணியிருக்கு 21 கோடியே 25 லட்சம். டோட்டலா உலகம் முழுக்க இந்த படம் 29 கோடியே 21 லட்சம், கிட்டத்தட்ட 30 கோடி கிட்ட நான் பேசிட்டு இருக்கும்போது வந்திருக்கும். ஸோ இந்தியாவை பொறுத்தவரையும் சூப்பரா கலெக்ட் பண்ணிட்டு இருக்கு. டே 1 எந்த அளவுக்கு வரப்போகுதுன்னு பார்ப்போம். வார் 2 டே 1 எவ்வளவு கலெக்ட் பண்ணும் வேர்ல்டு வைடு அப்படிங்கறத உங்களோட ப்ரெடிக்ஷன் போடுங்க. ஏன்னா ஹிந்தி பெல்ட்ல பெரிய கலெக்ஷன் அதுதான் எடுக்க போகுது. ஹிந்தி பெல்ட்டுங்கிறது ஒரு பெரிய டெரிட்டரி. ஸோ அப்படிங்கும்போது ஒரு பெரிய கலெக்ஷன் இப்போ நம்ம அட்வான்ஸ் புக்கிங்ல இருந்து ஒரு 2 மடங்கு போட்டா கூட ஒரு 40 கோடி கிட்ட வருது.
பார்ப்போம். இருந்தாலும் ஃபைனல் அட்வான்ஸ் புக்கிங் எவ்வளோ வரப்போகுது, டே 1 எவ்வளோ கலெக்ட் பண்ண போகுதுன்னு உங்களோட ப்ரெடிக்ஷனை கமெண்ட்ல போடுங்க. வார் 2 தியேட்ரிக்கல் பிசினஸ், அதாவது ப்ரீ ரிலீஸ் பிசினஸ், தியேட்ரிக்கல் பிசினஸ் மட்டும்தான். ஹிந்தி பெல்ட்ல பாத்தீங்க அப்படின்னா 175 கோடி தியேட்ரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு. ஆந்திரா தெலுங்கானால 90 கோடிக்கு போயிருக்கு. கர்நாடகா பிளஸ் ரெஸ்ட் ஆஃப் இந்தியால இந்த படம் 19 கோடிக்கு போயிருக்கு. அதாவது கர்நாடகா பிளஸ் ரெஸ்ட் ஆஃப் இந்தியானா கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா எல்லாம் சேர்த்து 19 கோடி. ஓவர்சீஸ்ல 56 கோடி போயிருக்கு. அதே மாதிரியே உலகம் முழுக்க இந்த படம் டோட்டலா, அதாவது ஹிந்தி பெல்ட்ல பெரிய நம்பருக்கு போயிருக்கு. அதே மாதிரியே ஆந்திரா தெலுங்கானாலையுமே இந்த படம் பெரிய நம்பருக்கு போயிருக்கு. இது ரெண்டு மட்டுமே இந்த படம் கிட்டத்தட்ட 265 கோடி கிட்ட வருது. அப்படி பார்க்கும்போது உலகம் முழுக்க 340 கோடி தியேட்ரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு. இந்த படம் கண்டிப்பா குறைஞ்சது 700 கோடி கிட்ட வசூல் பண்ணாதான் இந்த படம் ஒரு வெற்றி படமா அமையும். பிரேக் ஈவன் பண்ணணும்னா 700 கோடி. 700 கோடி பண்ணுமா இல்லையான்னு நீங்களே கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் கூலி படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் ஓவர்சீஸ்ல பெரிய சம்பவமே பண்ணிக்கிட்டு இருக்கு. யூஎஸ்ஏ பிரீமியர் பிளஸ் டே 1 சேர்த்து $2.38 மில்லியன். இது ஒரு பெரிய ரெக்கார்டு. இதுக்கு முன்னாடி இருந்த லியோவோட அட்வான்ஸ் புக்கிங் அந்த பிரீமியர் ஷோவோட இது இருக்குல்ல, அதையுமே பிரேக் பண்ணிடுச்சு. பிரீமியர் பாத்தீங்க அப்படின்னா நார்த் அமெரிக்காவோட பிரீமியர் பாத்தீங்க அப்படின்னா 2.6 மில்லியன் கிட்ட கலெக்ட் பண்ணிருக்கு. பெரிய விஷயம். அதாவது யூஎஸ்ஏ பிரீமியர் பிளஸ் டே 1 யூஎஸ்ஏ மட்டும் 20 கோடியே 87 லட்சம். கனடா $610K 5 கோடியே 35 லட்சம். யூகே 435K பவுண்ட்ஸ் 5 கோடியே 16 லட்சம். ஆஸ்திரேலியா 470K ஆஸ்திரேலியன் டாலர்ஸ் 2 கோடியே 70 லட்சம். ஜெர்மனி 100K ஈரோ 1 கோடியே 3 லட்சம். மலேசியா 1.77 மில்லியன் மலேசியன் ரிங்கிட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு 3 கோடியே 68 லட்சம். கல்ஃப் கண்ட்ரீஸ்ல 1 மில்லியனை வந்து கடந்திருக்கு 8 கோடியே 77 லட்சம். சிங்கப்பூர்ல 380K சிங்கப்பூர் டாலர்ஸ் 2 கோடியே 60 லட்சம். ஸ்ரீலங்கால 4 கோடி ஸ்ரீலங்கன் கரன்சி கலெக்ட் பண்ணிருக்கு. நம்ம இந்தியன் கரன்சிக்கு 1 கோடியே 16 லட்சம். இது இல்லாம ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டுல 300K டாலர்ஸ், இது வந்து 2 கோடியே 63 லட்சம். டோட்டலா 6.13 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. அதாவது 53 கோடியே 65 லட்சம் இந்தியன் கரன்சி கலெக்ட் பண்ணிருக்காங்க. அதாவது எனக்கு தெரிஞ்சு 75 கோடியை தாண்டி போயிடும் போல டே 1 ஓவர்சீஸ் கிராஸ் கலெக்ஷன் மட்டுமே. பார்ப்போம், இது ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டை கிரியேட் பண்ண போகுதுன்னு முன்னாடியே நம்ம பேசிட்டு இருந்தோம். இப்போ அட்வான்ஸ் புக்கிங்ல அந்த ரெக்கார்டை ஆல்ரெடி பீட்டன். இதுக்கு முன்னாடி இருந்த நிறைய படங்களோட அந்த ஒவ்வொரு கண்ட்ரியோட இது இருக்குல்ல, அதெல்லாம் நிறைய சாதனைகள் முறியடிக்கப்பட்டிருக்கு. கூலி படத்தோட தமிழ்நாடு கலெக்ஷன் எல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நிறைய பேர் நம்ம சேனலை பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணவும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதை தயவு செஞ்சு அதை பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்னும் ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் கிட்ட தான் இருக்கு அந்த 1 லேக் ரீச் பண்றது. ஸோ வீடியோ பாக்குறவங்க அந்த ஒரு சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா தொடர்ந்து பாக்குறவங்க கிட்ட தான் நான் அதை கேட்க முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, வீடியோக்கு லைக் அப்படிங்கிறது ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கூலி தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகாலாம் ஒரு பெரிய கலெக்ஷன். ஸோ கூலி தமிழ்நாட்டில் எவ்வளவு வசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17 கோடியே 65 லட்சம் பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கு. ஆந்திரா தெலுங்கானால 8 கோடியே 85 லட்சம். கர்நாடகால 9 கோடியே 25 லட்சம். கேரளால 7 கோடியே 48 லட்சம். இது இல்லாம ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 4 கோடியே 25 லட்சம். ஓவர்சீஸ்ல 53 கோடியே 65 லட்சம். உலகம் முழுக்க 101 கோடியே 13 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு அட்வான்ஸ் புக்கிங்ல. அதாவது இன்னும் இருக்கு, இன்னும் போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதாவது இந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே டே 1க்காக 100 கோடியே கலெக்ட் பண்ணிருக்கு. டே 1 எவ்வளவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. இது இல்லாம 200 கோடி வசூல் ஆகும்னு ஒரு பக்கம் டாக் போய்கிட்டு இருக்கு. இருந்தாலும் இன்னைக்கு நைட் எண்ட் ஆஃப் த டே எவ்வளவு வந்து அட்வான்ஸ் புக்கிங் வரப்போகுது, எவ்வளவு இந்த படம் வேர்ல்டு வைட் அட்வான்ஸ் புக்கிங் வரப்போகுது, டே 1 எவ்வளவு கலெக்ட் பண்ண போகுது அப்படிங்கறதெல்லாம் வரப்போற நாட்கள்ல நம்ம பேசுவோம். ஸோ கூலி ஒரு மிகப்பெரிய சம்பவம் பண்ணிட்டு இருக்குன்னு இல்லை, சம்பவம் பண்ணிடுச்சு. ஆல்ரெடி இருக்கிற எல்லா ரெக்கார்டையும் பிரேக் பண்ணி ஒரு மிகப்பெரிய சம்பவம் பண்ணிடுச்சு. பார்ப்போம் டே 1 எவ்வளோ கலெக்ட் பண்ண போகுதுன்னு உங்களோட ப்ரெடிக்ஷனை கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான படம் இன்னைக்கு வந்து 26 இயர்ஸ் ஆஃப் தால், ஒரு பயங்கர மியூசிக்கல் ஹிட் அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஒரு படத்துக்காக ஒரு மியூசிக் டைரக்டர் 5 கோடி வாங்கினது, அதுவும் 99 காலகட்டத்திலே வாங்கினதுங்கிறதுலாம் மிகப்பெரிய விஷயம். இந்த படத்துல அவ்வளோ சூப்பரா இருக்கும் மியூசிக்லாம். அந்த டைம்ல நீங்க அந்த வாக்மேன் போட்டு அப்படி கேட்டீங்கன்னா அப்படி இருக்கும். அது ஒரு தனி ஃபீல், அதெல்லாம் நாஸ்டாலஜிக் ஃபீல். ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் 15 கோடி. இந்தியாவில் மட்டுமே இந்த படம் 36 கோடியே 50 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்பவே ஓவர்சீஸ்ல 14 கோடி கிட்ட வசூல் பண்ணியிருக்கு. 50 கோடி கிட்ட இந்த படம் உலகம் முழுக்க 50 கோடியே 50 லட்சம். டோட்டலா இந்த படத்தோட ஷேர் 24 கோடியே 50 லட்சம் வசூல் ரீதியா ஒரு மிகப்பெரிய ஹிட். இந்த படம் உங்க எத்தனை பேர் ஃபேவரட் அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.